மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. சமத்தா நடந்துங்க, சரியா? வாங்க 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 வாங்க. எங்கடா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க? வெளியே இருக்காங்க, நான் ஓட்டையில பார்த்தேன். அதுக்கே நீ பக்கெட்டோட நிக்கிற? வெளியே இருந்து வராங்களே, கிளீன் பண்ணத்தான். கொரோனா கொரோனா. முட்டா பயல, போடா. நல்ல சம்மதத்தை கெடுத்து விட்டுறப்பல இருக்கு. போ, கொண்டு போய் வை. எல்லாம் கொரோனா வந்து சாவுங்க. இந்த வீடு எனக்கு தான். நம்ம உள்ள போய் சேஃப்டி பண்ணிப்போம். வாங்க வாங்க, வணக்கம். இங்க வச்சிருங்க. சானிடைசர் இந்தாங்க. உட்காருங்க. இந்தாங்க தம்பி. நீ உட்கார்றா. இருங்க, வந்துடுறேன். சரி. மாமியார் எப்படா? நான் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. பூர்ணி, மாப்பிள்ளை வீட்டுலேருந்து வந்துட்டாங்கடி. மாப்பிள்ளை ஃபோட்டோவில் பார்த்ததோட நேரில் சூப்பராக இருக்காடி. மா போமா, ரெடியா? சாப்பிடுங்க. கொரோனா அங்கிள், அதான் சாப்பிடு. டேய் டேய் டேய், பூர்ணிமாவோட அண்ணன் விளையாட்டா சின்ன பிள்ளையாவே இருந்துட்டா. டேய் என்ன மம்மி? ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். என் பையனும் அப்படிதான் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். எப்பயாவது விளையாடுவான். இந்த தம்பி என் சின்ன பையங்க மதன். ஓ, சரி, பொண்ணை கூப்பிடுங்க, பாத்துருவோம். கூப்பிடலாமே, இருங்க. பூர்ணி, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிச்சு போல, மாத்திரலாமா தட்ட? சரி சம்பந்தி. நான் பொண்ணுகிட்ட தனியா 5 நிமிஷம் பேசணும். நானும் பேசணும். சரி, சின்ன ஜெருசுங்க ஆசைப்பட்டுச்சு, பேசிட்டு வரட்டும், போட்டோம் போட. ஏதோ சொதப்பி வச்சிடாதடி. ஐயோ, என்ன பேசி தொலைக்க போறாளோ? அதாங்க உங்ககிட்ட. ஸ்டாப். இப்படி இழுத்த 10 செகண்ட்ஸ் போயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லி 5 செகண்ட்ஸ் போயிடுச்சு. என்னங்க நீங்க 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஏதோ கேம் ஷோ மாதிரி. குட் ஜோக், பட் சிரிச்சா 3 செகண்ட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேன். என் பேர் பாலாஜி. நான் 10th and 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி காலேஜில் அகாடமி ஆஃப் பஞ்சுவாலிட்டி அண்ட் டைமிங்க்கு அவார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் சோம்பேறியாக இருக்கவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சாப்பிட்டுட்டு மதியானம் தூங்குறவங்க ஐ கன்சிடர் அஸ் ஃபிட் ஃபார் நத்திங். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன், 6:10 பல்லு வளர்க்குவேன், அதே காலைக்கு கக்கா போயிட்டு 6 மணிக்கு ஜாகிங் போயிட்டு 7:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு 8 மணிக்கு டான்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9 மணிக்கு பஞ்சுவலாக ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 5 o'clock திரும்ப வருவேன். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஜாகிங் போவேன். அண்ட் 8க்குலாம் டான்னு டின்னர் சாப்பிட்டு 9லாம் தூங்க போயிடுவேன். ஹலோ,
இமேஜினேஷன் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பேசுங்க. இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? கரெக்ட்லி யூ ஹேவ் 100 seconds. என் பேர் பூர்ணிவாங்க. நான் டெய்லி காலைல 10 மணிக்கு எழுந்திரிச்சு 11 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு 12 மணிக்கு தான் பல் தேய்க்க போவேன். ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவேன், 10 வேளை தூங்குவேன். அதுவும் முக்கியமாக மத்தியானம் தூங்கலைன்னா எனக்கு அன்றைக்கி நாளே போகாது. எனக்கு சொல்லிக்கிற மாதிரி வேலை செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு காலேஜில் 10 அரியர் இருக்குது. அதுவும் இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் தான் கிளியர் ஆச்சு. நான் டெய்லி நைட்டு 3 மணிக்கு தான் தூங்குவேன். 2 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ஜி விளையாடுவேன். எவனுமே வரலன்னா மயிராச்சேன்னு தனியாக சோலோ மேட்ச் விளையாடுவேன். அடிக்கடி இப்படி தான் கெட்ட வார்த்தை பேசுவேன். இதாங்க நான். எனக்கு உங்களை பிடிக்கல. பட் உங்கள் டைமிங் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா பேசிட்டியா? எனக்கு பொண்ணை பிடிக்கல. பிடிக்கலையா? இந்த இடமும் போச்சா? பா டைம் ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக 20 minutes வீட்டுக்கு போக முடியும். பா போலாம். ஒரு நிமிஷம். எங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட டேய் நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். எனக்கு வார்த்தை செய்கிற பிள்ளைய ஒரு 2 minutes பேசலாமா? பேசுங்க. பா நம்ம போலாம் வா.